பார்ட் 1. பார்ட் 1ல உங்களுக்கு 40 MCQ இருக்கும். சரியா? அப்ப அந்த 40 MCQ எதோட சம்பந்தப்பட்டது? அந்த 40க்கு 40 எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? சரியா? ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. நீங்க எத்தனை 40க்கு எத்தனை எடுத்துக்கொள்றீங்க? இப்ப கடைசியா அந்த எக்ஸாம்லயும் 40க்கு எத்தனை வருது? சொல்லுங்க ஒவ்வொருத்தரா. 40க்கு எத்தனை வருது சாதாரணமா? ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. ஹம்தா 30. எத்தனை? 30. நிர்னிஷா? 25. ரக்ஷா? சொல்லுங்க ரக்ஷா. 31. ரிஃபாத்? ரிஃபாத்? ஜப்ரி? சப்ரி? சஹாலி சப்ரி. பேசுங்க. பேசுங்க. கொஞ்சம் பேர் தான் இருக்கும். எல்லாம் தனித்தனியா நீங்க பேசலாம். அம்சாஹினி? 31 சார். சிஃபாக்? 27 சார். தவீந்திரன்? 25 சார். ரவீந்திரன். ஓகே. அடுத்து யோவன்னாள்? ஓகே. அப்ப கிட்டத்தட்ட எல்லாம் 25, 30, 35 அதுக்குள்ள தான் எடுக்கணும். 35 வரல நினைக்கிறேன். அப்ப 40 எடுக்கணும் நம்ம. ஒரு ஏ எடுக்கிறதா இருந்தா. ஏன்னா 35, 36 எடுத்து நீங்க பார்ட் 2ல செஞ்சாலும் எடுத்துடலாமே. இருந்தாலும் கூட இதுல நம்ம ஏன் அதை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சிக்கல் ஒன்று இருக்கு. ஏன் அந்த 5 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் குறையுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பேப்பர் மெத்தட்டை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும் பிள்ளைகள். முதலாவது உங்களுக்கு உங்க செய்யுளோட சம்பந்தப்படுத்தி ஒரு 5 கேள்வி வரும். சரியா? அது அந்த செய்யுள்ள இருக்கக்கூடிய அரும்பதங்களை விளக்கி அது ஒத்த கருத்து சொல், எதிர்கருத்து சொல், அந்த மாதிரியான விடயங்களை மையப்படுத்தி ஒரு 5 கேள்வி. அடுத்த பிள்ளைகள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மொழித்திறனோட சம்பந்தப்பட்டது. அந்த என்ன சொல்றது, உரி சொற்கள், என்ன சொல்றது, குழு குறி, இடக்கரடக்கல், அந்த மாதிரியான கலை சொற்கள், அந்த மாதிரியான ஒரு கேள்விகள். அடுத்து நம்ம பார்க்குறோம் இலக்கணம் சார்ந்த கேள்விகள். உங்களுக்கு 10 கேள்விகிட்ட வரும். சரியா? அதுக்கு அப்படியே தொடர்ச்சியா பார்த்தோம்னா என்ன சொல்றது, பொதுவான சொற்கள், அதாவது இந்த இலக்கணத்தோட சம்பந்தப்பட்ட அல்லது அந்த பொதுவான சொல்றது பிறமொழி சொற்கள், அந்த மாதிரி இலக்கணம் தான் கூடுதலா அதுல வரக்கூடியதா இருக்கும். இலக்கணம் தான் கூடுதலா வரக்கூடியதா இருக்கும். சரியா? அது இல்லாம நம்ம அந்த பயன்படுத்தக்கூடிய அந்த மொழி புலமை உங்கள்கிட்ட எப்படி இருக்கு, அந்த ஒரு சொற்கள் தொடர்பாக, கலை சொற்கள் தொடர்பாக, இடைவெளி நிரப்புற மாதிரி, அந்த மாதிரி வரக்கூடிய கேள்விகள் தான் இருக்கு. எனவே இது புரிஞ்சுக்கொள்ளணும். பேப்பர் வந்து மெத்தட் இதுக்கேற்ற மாதிரி நம்ம தயாராகணும்னு புரிஞ்சுக்கொண்டீங்கன்னா ஈஸியா நீங்க என்ன செய்யலாம், ஸ்கோர் பண்ணக்கூடியதா இருக்கும். அப்ப நீங்க 25 இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு 40 எடுக்கக்கூடிய அளவு நான் கொண்டு வந்துருவேன். சரியா? ஏன்னா அந்த மெத்தட்லயே நான் போயிடலாம் விஷயத்த. நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் என்னது நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய நிலையில இருக்கேன். அதனால நீங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, டவுட் கேட்கணும். அதனால தான் நான் எனது குறிப்பிட்ட க்ரௌட் ஆக்குனது. பொதுவா 100 பேர், 150 பேர், 40 அப்படி வரும்போது நமக்கு கஷ்டம். எல்லாத்தையும் நம்ம தனித்தனியா பார்க்க இயலாது. அதனால நீங்க கட்டணம் செலுத்திருக்கீங்க, நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி வாரீங்க. அதனால உங்களுக்கு தனித்தனியா பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. சரியா? ஓகே. அது இல்லாம இந்த முயற்சிக்கு பெரிய ஒரு ஆதரவு கொடுத்துருங்க. அந்த கிளாஸ் செய்யணும் அப்படிங்கிற ஒரு முயற்சிக்கு நீங்க ஆதரவு கொடுத்துறீங்க. அதனால எந்த ஆதரவையும் நான் உங்களுக்கு கொடுக்கணும். ஓகே. அப்ப அதன் அடிப்படையில் நம்ம கேள்விக்கு போவோம் பிள்ளைகள். அந்த அடிப்படையில் பாருங்க, முதலாவது கேள்வி பாருங்க, தடித்தெழுத்தில் அமைந்த சொல் பற்றிய வினாவுக்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்க. சரியா? அது எல்லாமே தெரிந்தவங்களுக்கு. அப்ப கடக்க கருதவும் வேண்டாம் மடைதலையில் இங்கு கடக்க என்பது. சரி, விடையை செட் பாக்ஸ்ல போடுங்க. அது இல்லாம சரியா இருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க, பிள்ளையா இருந்தா பிள்ளை போட்டுக்கொள்ளுங்க. சரியா? அதுக்கு பிறகு நம்ம வந்து பார்ப்போம் எத்தனைக்கு எத்தனை எடுத்துருக்கோம்னு சுய மதிப்பீட்டு செஞ்சு கொள்வோம். ஓகே, விடையை போடுங்க பார்ப்போம் செட் பாக்ஸ்ல. இலக்கம், விடை இலக்கத்தை போட்டீங்கன்னா சரி. எவ்வளவு வேகமா போறீங்களோ அந்த அவ்வளவு வேகமா நம்ம விஷயத்தை பார்த்துட்டே போகலாம். ஓகே. கடக்க கருதவும் வேண்டாம் மடைதலையில் இங்கு கடக்க என்பது இது எந்த செய்யுள் உள்ளது சொல்லுங்க.
எந்த செய்யுள்ல உள்ளது பாடல்? வாக்குண்டம். பேசலாம், நீங்க தாராளமா பேசலாம். வாக்குண்டம் என்கின்ற ஒரு செய்யுள் பகுதி. அப்ப பாத்தீங்க, அடக்கமுடையார் அறிவிலார் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டாம், மடைதலையில் ஓடுமீனோட உருமீன் வரும் என என்னது வாடி இருக்குமா காகமா? கொக்கு. கொக்கு. ஓகே. அப்ப அதன் அடிப்படையில் அந்த செய்யுள்ல இதுல என்ன கேட்டிருக்காங்க, என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? கடக்க கருதவும் வேண்டாம் மடைதலையில். இங்கு கடக்க என்பதுதான் நம்ம பார்க்கணும். அப்ப கடக்க என்பது என்னது? கடக்க என்பது என்ன வரும்? தோற்பதற்கு கருத வேண்டாமா, பெறுவதற்கா, வெல்வதற்கா, நீக்குவதற்கா? வெல்வதற்கு. வெல்வதற்கு. சரியா? என்ன செய்யணுமா? என்ன அர்த்தம் அதுக்கு? அடக்கமுடையார் அறிவிலார் என்று கடக்க கருத வேண்டானது. அடக்கம் அமைதியா இருக்கானே, சரியா, அவன் சாதாரணமான அல்லது அறிவில்லாதவன் நீங்க நினைக்காதீங்க. சரியா? வெல்வதற்கு நீங்க நினைக்காதீங்க. அவன் என்னது காலம் வரும்னு பார்த்து கொண்டிருக்கான். கொக்கு எப்படி அந்த பெரிய மீன் வர்றதுக்காக அந்த குட்டி மீன் எல்லாம் மிஸ் ஆகிக்கிட்டு இருக்கோ அந்த மாதிரி இருக்கான் அவன். அதனால லேசுபட்டாலாம் நினைக்காதீங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்துல வரக்கூடிய செய்யுள். ஓகே. அப்ப முதலாவது விடை வெல்வதற்கு. அப்ப செய்யுளோட சம்பந்தப்படுத்தி வரும். அப்ப செய்யுளை கொஞ்சம் நல்லா நீங்க படிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க. சரியா? இந்த செய்யுள்னு சொல்லலாது, இதே கேள்வி வரும்னு சொல்லலாது. சரியா? ஓகே. தேனலர் சண்பகவாசம் வானுலகில் வெடிக்கும், இங்கு அலர் என்பதன் பொருள். விடைய போடுங்க சேட் பாக்ஸ்ல. பெருகி, பரவி, மருகி, அருகி. தேனலர் சண்பகவாசம். ஓகே, பாப்போமா? தேனலர் சண்பகவாசம் வானுலகில் வெடிக்கும், இங்கு அலர் என்பதன் பொருள். இது எந்த செயலோட சம்பந்தப்பட்டது? எந்த செயலோட சம்பந்தப்பட்டது சொல்லுங்கோ. எந்த செயலோட சம்பந்தப்பட்டது? குற்றால குறவஞ்சி படிச்சீங்களா? குற்றால குறவஞ்சி செய்யுள் பகுதி இல்ல, நம்ம படிக்க போறது. அதனால அதை படிப்பிச்சுக்கிட்டு இருக்கலாம். அது தெரியுமா? எந்த பகுதின்னு விளங்குதா உங்களுக்கு? பேசுறது விளங்குதா? குற்றால குறவஞ்சி. ஓகே. அப்ப குற்றால குறவஞ்சில என்ன கேட்டிருக்காங்க? தேனலர் சண்பகவாசம் வானுலகில் வெடிக்கும், இங்கு அலர் என்பதன் பொருள்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்னது தேனலர் சண்பகவாசம்? என்னது பொருள்? என்னது யாராவது சொல்லுங்க. என்னது? தேன் பெருக பெற்ற அந்த சண்பக பூக்களின் நறுமணம் என்ன செய்யுமாம்? என்ன செய்யுமாம்? அந்த மலை முழுவதும் பரவி கமலும் வாசம் வீசும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேன் அந்த இடத்துல. வானொலியில் வரை எட்டி அங்கும் பரவி மனம் வீசக்கூடியதா இருக்கும். சரியா? அப்ப அப்ப இதுல என்ன கேட்டிருக்காங்க? தேன் அலர். அப்ப தேன் அலர்னா என்னது? இந்த அலருங்கிறது என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பெருகியா, பரவியா, மருகியா, அருகியா? பெருகி. பெருகி. சரி, பெருகுதல். தேன் பரவுமா? வாசம் தான் பரவும். விளங்குதா? தேன் பெருக பெற்ற சண்பக பூக்களின் நறுமணம் என்னது? அந்த மலை முழுவதும் பரவும் அல்லது வீசும் அல்லது கமலும்னு சொல்லலாம். ஆனா தேன் பரவுமா? பூக்களுக்குள்ள தேன் வந்து என்ன செய்யாது? பெருகும், பரவாது. சரி, அதனால கொஞ்சம் அதுல கவனமா இருக்கணும். வெடிக்கும் என்பதுதான் பரவும். ஏன்னா கீழே வெடிக்கும், அதுவும் பரவுங்கிற அர்த்தத்துல வரும். இது வந்து எது வரும் அப்படின்னு கேட்டா பெருகி என்பதுதான் மிக சரியான விட. சரியா? ஓகே. முத்துதிர நகை செய்யும் சொத்தாகும் மலலை. நகை என்பதன் எதிர்கருத்து. விடைய போடுங்க. 40க்கு 40 எடுக்கணுங்கிற ஒரு வைராக்கியத்தோட விடைய போடுங்க. வைராக்கியம் 40க்கு 40 உலகம் எடுத்ததில்ல, வரலாற்றிலே முதல் தடவையா இருக்கணும். மிக சரியான விடைய போடுங்க. ஓகே, பாப்பமா. முத்துதிர நகை செய்யும் சொத்தாகும் மலலை. நகை என்பது எதிர்கருத்து. இது வந்து செய்யுள் தெரியணும் கூட அவசியம் இல்ல. சரி, இது என்ன செயலோட சம்பந்தப்பட்டது? குழந்தை என்னது மனம் குதூகலிக்கும்.
குழந்தை நியமனம் குழந்தை யார்ட தேசிய விநாயகம் பிள்ளையில குழந்தை செல்வம் என்ன ஓகே அதன் அடிப்படையில அது கூட எதுல எந்த செய்யணும் கூட பிரச்சனை இல்லை. பொதுவா நமக்கு நகைனா என்னது நகைனா என்னது இடுக்கண் வருங்கால் நகுக துன்பம் வரும்போது சிரிக்கணுமா நகைனா என்ன சிரிப்பு சிரிப்பு சரியா ஓகே அப்ப இதுல நகை என்பது என்னதை கேட்டிருக்காங்க எதிர்கருத்து என்னது நகைக்கு எதிர்கருத்து உவகையா வேட்கையா பகையா அழுகையா எது எதிர்கருத்து அழுகை சிரிப்பு அழுகை அழுகுதா ஓகே நந்து ஊரும் புனல் நாட்டின் திறம் வேண்டும் இங்கு நந்து என்ற சொல் உணர்த்தி நிற்பது இது எதோட எந்த செயலோடு சம்பந்தப்பட்டது சேக்கிலார்ட பெரிய புராணம் என்ன இப்படியே போடுங்க நந்தூரும் புனல் நாட்டின் திறம் வேண்டும் இங்கு நந்து என்ற சொல் உணர்த்தி நிற்பது சங்கு வண்டு சிலந்தி நத்தை சங்குகள் இது சங்குகள் தான் சரினா சங்குகள் நிறைந்த நீர்வளம் மிக்க நாடு அப்படிங்கிற மாதிரி வரும் நந்தூரும் புனல் நாட்டின் திறம் வேண்டும் ஓகே உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது இங்கு உத்தமர் என்பதன் எதிர்கருத்து இது எதில் உள்ளது இது எந்த செயலோடு சம்பந்தப்பட்டது எந்த செயலோடு சம்பந்தப்பட்டது எந்த செயலோடு சம்பந்தப்பட்டது பேசுங்க ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு குயிக்கா வரணும் இது இந்த செய்யல் அந்த செய்யல்னு தெளிவு இருக்கணும் நன்னெறி சிவபிரகாச சுவாமி தமிழர் பண்பாடு தமிழர் பண்பாடா நன்னெறி படிச்சீங்களா சிவபிரகாச சுவாமிகள்ட சரி விடுங்களே இப்ப பாருங்க இதை உத்தமர் மட்டும் வைங்க உத்தமர் என்பதற்கு எதிர்ப்பதம் என்ன ஓகே தமிழர் பண்பாடு உத்தமர் என்பதற்கு எதிர்கருத்து சொல்லுங்க பிறர் பிறரா உத்தமர்னா யார் உத்தமன் உத்தமி அப்படிங்கிற மாதிரி அதமர் தான் சரி தர்மம் அதர்மம் அப்படிங்கிற மாதிரி உத்தமர் அதமர் சரி அதமர் தான் சரி ஓகே அப்ப பாருங்க இந்த முதல் செட்டப் கேள்வியில பாருங்க என்ன கேட்டிருக்காங்க செய்யல கொடுத்து என்னென்ன கேட்டிருக்காங்க ஒத்த கருத்து சொல் எது கருத்து சொல் அது எனக்கு கூடுதலா வருது அதனால நீங்க என்ன செய்யணும் செய்யல கொஞ்சம் பார்த்துக்கொண்டீங்கன்னா சரி செய்யல கொஞ்சம் பார்த்து உங்களுக்கு அந்த ஒரு கிரகித்தல் திறன் இருந்தா செஞ்சு போடலாம் ஓகே நீங்க இந்த 5க்கு எத்தனைங்கிறத போடுங்க பாப்போம் செட் பாக்ஸ்ல 5க்கு எத்தனை நீங்க எத்தனை கவுண்ட் பண்ணி போடுங்க பாப்போம் முதல் 5க்கு நீங்க எத்தனை 5க்கு எத்தனை சஹாலி 4 5 வெரி குட் 3 போடுங்க பார்த்துக்கொள்ளுங்க அப்ப இந்த மாதிரி மிஸ் விடக்கூடாது முதல் 5ல 5க்கு 5 எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் ஓகே அடுத்து 6வதுக்கு போவோமா ஓகே சார் பின்வருவனற்றுள் பொருத்தமற்ற சொற்களின் இணைப்பு முகக்கூடு முக்காடு சாம்பல் சாம்பர் சுருதி சுதி குடல் குதர்
இதுல எது பொருத்தமற்ற சொற்கள் இணைப்புன்னு கொஞ்சம் பார்த்து செட் பாக்ஸ்ல போடுங்க பாப்போம் விடைய. சரியா? போடுங்க போடுங்க, குயிக்கா போடுங்க, குயிக்கா போடுங்க. எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, எல்லாரும் போடணும் விட எதிர்பார்க்கறேன். சர்வேப்ளே போடுங்க. உங்களோட பேரோட வாங்க. ஓகே, முகக்கூடு முக்காடு. சரியா? ஒரு சொல்ல வந்து நம்ம எனக்கு ஒரு ஒரு காலம் போகும்போது வேற மாதிரியான உச்சரிப்புக்குள்ள மாறும். அதுக்கு என்னன்னு சொல்லுவோம்? ஒரு சொல்ல சொல்லி 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 அது வேற மாதிரி திரிபடிஞ்சிட்டே போயிடும். என்ன சொல்றது? மறு கேள்விப்பட்டீங்களா? மறு மருவி வாரது. சோழ நாட சோநாடுன்னு சொல்றது, பாண்டி நாடு பாண்டிய நாட பாண்டி நாடுன்னு சொல்றது, அந்த மருவி மருவி வாரது. நுவரலியாவை நூறலன்னு சொல்றது. விளங்குதா? அந்த மாதிரி. அப்ப முகக்கூட தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? முக்காடு முக்காடு முக்காடுங்கிறோம். சரியா? அடுத்து ரெண்டாவது சுருதிய சுதின்னு சொல்றது என்ன? சுருதிய சுதின்னு சொல்றது அது என்ன? இலக்கண போலிய. இலக்கண போலியா? அதுவும் என்னது? மருவத்து. அது சுருதி சுருதின்னு சொல்லி சுதின்னு சொல்றது. வா சுருதி போகலாம் அப்படிமார் வடிவேல். சரியா? சாம்பல சாம்பர்னு சொல்றது அதுதான் நீங்க சொன்னது இலக்கண போலி. முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலின்ட்டு இது கடைசி எழுத்து வேற மாதிரி வருது. சாம்பல சாம்பர்னு சொல்றது அது சரி. குடல் என்பது குதர், அது சரியா? குடல குதர்னு சொல்லுவோமா? இந்த போலி போலி எழுத்து மாதிரி அப்படி இருக்கா? குடல குதர்னு சொல்ற இலக்கண போலியா வருமா அது? அப்ப அதுதான் என்னது? பொருத்தமற்றது. விளங்குதோ? ஓகே, அடுத்ததுக்கு போமா? அடுத்தது போமா? நீங்க சொன்னதான் போவேன், கதைச்சாதான் போவேன். ஆம் சார் போம். பொருளால் வேறுபட்ட சொற்களை கொண்ட தொகுதி. நல்லா யோசிங்க. அடுத்த 5க்கும் நல்லா எடுக்கணும், மார்க்ஸ் எடுக்கணுங்கிற அளவுல யோசிங்க. பொருளால் வேறுபட்ட சொற்களை கொண்ட தொகுதி. யாக்கை சரீரம் உடம்பு மேனி கோபம் சினம் சீற்ற முனிதல் உருநனி புரையத்தவ இலை ஆரம் நகைப்பூன். விடைய போடுங்க. சரியா? எப்படி? எது விட? 3வது சார். எப்படி எப்படி? ஏன் 3வது? உரிச்சொல்ல புரைய வராது. உரிச்சொல்ல புறைய வராது. வெரி குட். மாற்று விடைகள்? 3வது சரி. உரு நனி தவையில என்னது? உரிச்சொல். புறையங்கிறது என்னது? புறையங்கிறது என்னது?
உவமை உருவு போல, புறைய, அன்ன, இன்ன அதெல்லாம் வரும். சரியா? ஓகே. மத்தெல்லாம் கோபம், சினம், சீற்றம், முனிதல், இலை, ஆரம், நகை, பூண் அதெல்லாம் என்ன ஆபரணங்களோட சம்பந்தப்பட்டது. ஒத்த பொருள் ஒத்த பொருள் தரக்கூடிய வெவ்வேறு சொற்கள். சரியா? தெளிவா? தெளிவோ? அடுத்து கணை, சரம், வாளி என்னும் சொற்கள் குறிக்கும் பொருள். வில், அம்பு, வேல், வாள். அப்படியே போடுங்க. சரியா? சரியா? எதை விட? வில்லா, அம்பா, வேலா, வாளா? அம்பு. ஏன்னா வேடர் விடும் சரம் பாயாவோ அப்படின்னு குகப்பள்ளத்துல எனக்கு செய்யும். சரியா? அம்பு. சரியா? ஓகே. இதெல்லாம் பாடமாக்கணும். நிறைய நீங்க இந்த மாதிரி சொற்கள் பாடமாக்கணும். அப்டேட் என்பதற்கு நிகராக தமிழில் வழங்கும் கலைச்சொல். அப்டேட் என்பதற்கு நிகராக தமிழில் வழங்கும் கலைச்சொல். பொருத்துதல், இற்றைப்படுத்தல், சேமித்தல், திகதிப்படுத்தல். விடையப்படும். ஓகே. குயிக்கா போடும், குயிக்கா போடும். இதெல்லாம் லேசு. கலைச்சொற்களும் பாடமாக்கணும் நீங்க, நிறைய கலைச்சொற்கள். நான் குரூப்ல போட்டு விடுறேன் கொஞ்சம் கலைச்சொற்கள், அதையும் பார்த்துட்டு போங்க. ஓகே. இற்றைப்படுத்தல் அப்டேட் பண்றது, பேங்க் புக்லாம் அப்டேட் பண்ணிட்டு வரும். சரியா? இற்றைப்படுத்தல். ஓகே. கூட்டம் என்ற மரபு பெயருக்கு பொருத்தமற்றது. கூட்டம் என்ற மரபு பெயருக்கு பொருத்தமற்றது. சனம், கல்வர், முகில், உடு. விடையப்படுங்க. சனம், கல்வர், முகில், உடு. ஓகே. எது விட பேசுங்க. எது விட? உடு. என்ன? உடு. சன கூட்டம்னு சொல்லலாம், கல்வர் கூட்டம்னு சொல்லலாம், முகில் கூட்டம்னு சொல்லலாம், உடு கூட்டம்னு சொல்லலாமா? உடுக்கு என்ன சொல்றது மரபு பெயர்? தொகுதி. தொகுதி. உடு திரள்னு சொல்லலாம் தானே? உடுத்திரள் தொகுதின்னு சொல்லலாம். திரள் தான் ரொம்ப பொருத்தமான சொல். சரியா? தினாரானா கால்லனா திரள். சரியோ? அப்படி இது கூட வரலாம். ஓகே. அடுத்தது துறவரம் பூண்ட தூயோர் ஒதுங்கி வாழும் இடம். விடைய போடுங்க. தபோவனம், ஆதுலர் சாலை, புறஞ்சேரி, அந்தப்புறம். துறவரம் பூண்ட தூயோர் ஒதுங்கி வாழும் இடம். விடைய போடுங்க.
சரியா? போடுங்க போடுங்க. ஓகே. என்ன பிள்ளைகள்? துறவரம் பூண்ட துயர் ஒதுங்கி வாழும் இடம். சொல்லுங்க சொல்லுங்கோ. தபோவனம். என்ன சொல்றது? தபோவனம். ஓகே. ஆதுலர் சாலைன்னு என்ன? ஆதுலர் சாலைனா உணவுண்டியும் வழங்கும் இடம். ஏழைகளுக்கு உணவு உண்டி அல்லது திக்கற்றவர்களுக்கு உணவு உண்டி வழங்கும் இடம். சரியா? நம்ம சைடுல எங்க இருக்குன்னு தெரியல. அது உங்களோட சைடுல இருக்கா? ஆதுலர் சாலை ஸ்கூல் விட்டாக அங்க போயிடலாம். ஓகே. அடுத்து புறஞ்சேரினா? புறஞ்சேரி அல்லது சேரிப்புறம் அல்லது சேரி என்ன சொல்றது? சொல்லுங்க. ஊருக்கு வெளியே அல்லது ஒதுக்குப்புறத்தில் அமைய பெற்ற குடியிருப்பு அல்லது நகருக்கு வெளியே அமைந்திருக்கும் ஒரு குடியிருப்பு தான் என்னன்னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? பேச மாட்டேங்கிறீங்களே. பேசாட்டி அப்படியே நின்று நானு. சார் சொல்லுங்க. சார் தொழுகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தரையிலுமா? தரலாம். எத்தனை மணிக்கு வேணும்? இப்போ ஒரு 10 நிமிஷம் தந்தா வந்துடும். ஓகே. 6:45. சரி, 55க்கு வரலாமா? வரலாம். சரி. மற்ற ஆக்களும் ஓகே தானே? ஓம் சார் வேணும். 10 நிமிஷம் வாங்க பாப்போம். ஓகே. என்ன பார்த்தோம்? துறவரம் பூண்டது கொஞ்சம் அப்படியே லைன் கொஞ்சம் ஓகே. ஓகே பிள்ளைகள். சாரி, கோலன் வந்துருச்சு. ஓகே, என்ன சொன்னேன்? ஆதுலர் சாலை. ஓகே. அடுத்து புறஞ்சேரினா பார்த்தாச்சு. அந்தப்புறம்ங்கிறது? அந்தப்புறம்ங்கிறது பெண்கள் வசிக்கும் இடம். அப்படியா? பெண்கள் வசிக்கும் இடம்னா இப்ப ஹாஸ்டல்லையும் பெண்கள் வசிக்கிறாங்களே விடுதிகள்ல. அப்ப அது அரண்மனையில் பெண். அரண்மனை அது பெண்கள். அரண்மனையில் அரசகுமாரிகள் வசிக்கும் இடம். சரியா? அப்ப அங்க யார் மட்டும் போகலாம்? அரசன் மட்டும்தான் போகலாம். மன்னன் மட்டும்தான் போகலாம் உள்ளுக்கு. சரியா? ஓகே. அப்ப அதான் அந்தப்புறம்னு சொல்றோம். சரியா? அரண்மனையில் அரசகுமாரிகள் அல்லது பெண்கள் தங்குவதற்கென்று அமைக்கப்பட்ட ஒரு சிறப்பிடம் தானது அந்தப்புறம். ஓகே. கால் கொள்ளுதல் என்னும் மரபு தொடர் உணர்த்தும் பொருள். நிலை பெறுதல், தேர்ச்சி பெறுதல், ஆரம்பமாதல், ஓய்ந்திருத்தல். விடை
ஓகே, விட போட்டீங்களா? கால் கொள்ளுதல் மரபுத்திறன் உணர்த்தும் பொருள் நிலை பெறுதல், தேர்ச்சி பெறுதல், ஆரம்பமாதல், ஓய்ந்திருத்தல். என்னது? எதை விட? விடைய போடுங்க பிள்ளைகள். கால் கொள்ளுதல் பிள்ளைகள் ஆரம்பமாதல், ஆரம்பிக்கிறது. பாருங்க, உங்களை கிரேட் 1க்கு பிள்ளைகளை சேர்க்கும் போது கால்கோல் விழான்னு ஒன்று செய்வாங்க. கேள்விப்பட்டீங்களா? கால்கோல் விழான்ட்டு பேசுங்க. கால்கோல் விழான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிரேட் 1க்கு எடுக்கும்போது ஸ்கூலுக்கு செய்வாங்க தானே? செய்வாங்களா? ஓம் சார். அதுதான் சரியா. ஆரம்பமாதல், ஆரம்பிக்கிறது. கால்கோல் அப்படின்னு சொல்லி இதை கால் கொள்ளுதல்ங்கிறது வந்து ஆரம்பிக்கிறது. கால் கொள்ளுதல். ஓகே. பின்வற்றுள் ஓசை நயம் அடிப்படையில் வரக்கூடிய இணைமொழி. ஓசை நயம் விடையப்படுங்க. ஓசை நயம் அடிப்படையில் வரக்கூடிய இணைமொழி. சீரும் சிறப்பும், இன்பம் துன்பம், சின்ன பின்னம், ஏழை எளியவர். ஃபோன் இப்பெல்லாம் உங்களோட பேர்ல வாங்களே, கோவிக்காம. உங்களோட பேர் போட்டு வாங்க கிளாஸ்க்கு. உங்களோட ஃபோன் நேம்லாம் வந்திருக்கு. ஓகே, பாப்போமா? இணைமொழியில 3 ரகம் இருக்கு. என்னென்ன ரகம் சொல்லுங்க பாப்போம். 3 வகையா பிரிக்கலாம் இணைமொழியை. ஒத்த பொருள், எதிர்கருத்து, ஆ. ஒத்த கருத்து, அடுத்து ஒத்த ஓசை. ஒத்த ஓசை. ஓகே, வெரி குட். சீரும் சிறப்பும் எந்த வகைக்குள்ள வரும்? ஒத்த கருத்து. ஒத்தையா, எதிரா? ஒத்த கருத்தா? ஒத்த கருத்து. வெரி குட். இன்ப துன்பம்? எதிர்கருத்து. ஏழை எளியவர்? எதிர்கருத்து. ஒத்த கருத்து. ஒத்த கருத்து. சின்ன பின்னம்? சின்ன பின்னம்? ஒத்த ஓசை. ஒத்த ஓசை, சின்ன பின்னம். அந்த மாதிரி ஒத்த ஓசையோட வேற ஏதாச்சும் சொல்லுங்க பாப்போம். வேற ஏதாச்சும்? அப்ப நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, இந்த இதை கொஞ்சம் இணைமொழி, இரட்டை கிளவி, அடுக்குத்தொடர், அடுக்கடுக்கு தொடர், சரியா, மரபு தொடர்கள், இதெல்லாம் பாடமாக்கணும். இதெல்லாம் நீங்க பாடமாக்கி தான் இது பண்ணணும். இது யோசிச்செல்லாம் அடிக்கல, அது கொஞ்சம் பாடமாக்கி கொள்ளணும். இன்னொன்று அது என்னென்ன மாதிரி அடிப்படையில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக செஞ்சு போடலாம். சரியா. நல்ல காரியம் என நினைத்து செய்ய தீயதாய் முடிதலை விளக்க பயன்படும் ஓமை தொடர். நல்ல காரியம் என நினைத்து செய்ய தீயதாய் முடிதலை விளக்க பயன்படும் ஓமை தொடர். நல்ல காரியம் நினைச்சு செய்யறோம், அது தீயதா முடியுது, அதோட தொடர்பான ஒரு ஓமை தொடர். கண்ணீருக்க காய்க்க வருதல் போல, காட்டில் எரித்த நிலா போல, கிணறு வெட்ட பூதம் புறப்பட்டது போல, தாரகை நடுவன் தன்மதி போல. மைக்கு வெயிட் பண்ணுங்க. எது விட? சொல்லுங்க. கண்ணீருக்க காய்க்க வருதல் போலயா? காட்டில் எரித்த நிலா போலயா?
எதை விட? மூணாவது சார். என்னது? கிணறு வெட்ட பூதம் புறப்பட்டது போல. சரியா? மற்றாக்கள்? அதான் சரி. கிணறு வெட்ட பூதம். அது என்னது அர்த்தம்? கிணறு வெட்ட பூதம் புறப்பட்டது போலனா? கிணறு எதுக்கு வெட்டணும்? வெட்டுறோம் தண்ணி வரணும் வெட்டுறோம். அது எங்க? அது என்ன வருதா உள்ளுக்கு இருந்து? பூதம் வருதா? நம்ம நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. வெரி குட். வேடுவர்கள் கல்லை சொல் விளம்பி என கூறுவது மங்களம், குழு குறி, இடக்கரடக்கல், மறு. விடைய போடுங்க. சொல்லுங்க. எது விட? மங்களம்னு என்ன? அமங்கலமான விஷயத்த மங்களமா சொல்றது. உதாரணம், அவர் செத்து போயிட்டார் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லலாம்? மங்களமா? நச்சுப்பாம்பு நல்ல மறைந்தார். பாம்பு. ஆ? நச்சுப்பாம்பு நல்ல மறைந்தார். பாம்பு சொல்லு. மறைந்தார், துஞ்சினார், இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. நச்சு பாம்பு நல்ல பாம்புன்னு சொல்றது. அதான் என்னது? மங்களமா சொல்றது. ஓகே. குழு குறினா ஒரு குழுவுக்கு மட்டும் விளங்குற மாதிரி சொல்றது. சரியா? உதாரணம், வேற உதாரணம் சொல்லுங்க. நடைமுறை உதாரணம் சொல்லுங்க பாப்போம். நடைமுறை உதாரணம். ம் இப்போ வந்து நல்ல ட்ரிங்க் பண்றவங்க அந்த குடிகாரர்கள் அவங்க என்ன செய்வாங்க? ஒரு சொட்டு ஒன்று போட்டு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரண சொட்டு ஒன்று. சொட்டு அப்படிங்கிறது என்ன? அது அது சொட்டுனா அவங்க என்ன? அது அவங்களுக்கு தெரியும். அதுக்கான அர்த்தம் என்ன? சொட்டுனா சின்ன ஒரு சொட்டு ஒன்று போட்டு வரேன் அப்படிவாங்க. அப்படின்னு என்னன்னு கேட்டா அந்த ட்ரிங்க் பண்றது. அந்த குழுவுக்கு தான் அது விளங்கும். ஒரு குழந்தைய ஒரு கிரேட் 5 பிள்ளைகிட்ட போய் சொட்டுனா அது சொட்டு மருந்து நினைக்கும். விளங்குதா? அந்த மாதிரி அந்த குழுவுக்கு மட்டும். அதுதான் அந்த வேடுவர்கள் வந்து கல்லை வந்து என்னது சொல் விளம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. தங்கத்தை பறின்னு சொல்றது அப்படி ஒரு குழுவுக்கு மட்டும் விளங்குற மாதிரி. இடக்கரடக்கல்னா சபையில சொல்லத்தகாத விஷயத்த மறைத்து நாகரிகமான முறையில சொல்றது. மலம் கழுவி வந்தேன்னா கால் கழுவி வந்தேன் அந்த மாதிரி சொல்றது. ஒண்ணுக்கு போயிட்டு வரேன், சிறுநீர் கழித்தல அந்த மாதிரி. சரியா? மருவுங்கிறது ஒரு சொல்லு வந்து மருவி மருவி ஆறுதுன்னா சோழநாடு சோநாடு பார்த்த முதல்ல. ஓகே. அப்ப விட என்னது? குழு குறி. செல்வம் என்பது ஓகே. இப்ப சொல்லுங்க பாப்போம். கடைசி 10 கேள்வி செஞ்சிருக்கோம். முதல்ல 5 பார்த்துட்டோம். அடுத்து 10 செட். 10க்கு நீங்க எத்தனை போடுங்க? கடைசியா பார்த்த 10க்கு நீங்க எத்தனை? கடைசியா நம்ம பார்த்தது இப்ப அந்த 10க்கு நீங்க எத்தனை கவுண்ட் பண்ணுங்க? 10க்கு 7, 10க்கு 9. வெரி குட். 10க்கு 8, 10க்கு 10 8 வரீங்களா? ஓகே. அடுத்ததுக்கு எடுங்க. அடுத்த செட்டுக்கு எடுக்கணும். சரியா? ஓகே. செல்வம் என்பது சிந்தை நிறைவு என்னும் பழமொழிக்கு பொருத்தமான பிரிதொரு பழமொழி. செல்வம் என்பது சிந்தை நிறைவு என்னும் பழமொழிக்கு பொருத்தமான பிரிதொரு பழமொழி. ஸ்கிரீன்ல இருக்காதீங்க. என்னது? போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. சரியா? ஓகே ஓகே. செல்வம் என்பது சிந்தனை. என்னது செல்வம் என்பது சிந்தனை என்னது? செல்வங்கிறது நம்ம சிந்தனையில மனசுல மனசு போதும் அப்படின்னு போதுங்கிற அந்த மனநிலை தான்
சிறப்பு நிறைவு தரும் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன. அதன் அடிப்படையில் சும்மா ஸ்க்ரீனில் கிரிக்கெட் இருந்தால் ரிமூவ் பண்ணிடுவேன், அப்புறம் கிளாஸ்லேயே இருக்கல, நீங்கள் திரும்பியும் வரையில அது ரிமூவ் பண்ணிட்டா கவனமாக இருக்கணும். சிவா, செல்வம் என்பது சிந்தை நிறைவு என்னும் பழமொழிக்கு பொருத்தமான பிரிதொரு பழமொழி. சிவா M02S யாரு? நம்ம குரூப்ல உள்ளவங்களா இல்லை வெளியில் உள்ளவங்களா? பேசுங்க பார்ப்போம். தவறுதலா கிறுக்கப்பட்டுருச்சா இல்லை என்ன செய்ய சொல்லுங்க, ரிமூவ் பண்ணவா என்ன மாதிரி? சிவா M02S ஒரு எக்ஸ்கியூஸ் தரேன், மற்ற யாருக்கும் டிஸ்டர்பாக இருக்கு. ஓகே, அப்போ அதுக்கேற்ற மாதிரி போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. சரியா? ஓகே. அடுத்து 17வது, ஒரு நூலின் பிட்சேர்க்கையா அமைவது. ஒரு நூலின் பிட்சேர்க்கையா அமைவது என்னது? என்னது? உள்ளடக்கம், பதிப்புரை, அனுபந்தம், அணிந்துரை. ஓகே, அனுபந்தம் என்ன சொல்றது? பிட்சேர்க்கை, அதை மேலதிகமாக சேர்க்கக்கூடிய அந்த பின்னிணைப்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உள்ளதுதான் என்னது அனுபந்தம்னு சொல்றது. பொருளடக்கம்னா தெரியுதுனே, என்னென்ன புத்தகத்தில் இருக்கோ அந்த அது அந்த ஓர்டரை சொல்றது பொருளடக்கம். பதிப்புரைனா பதிப்பாசிரியர் எழுதுறது. சரியா? அணிந்துரைனா நூலுக்கு நூலாசிரியர் தவிர ஏனையோர் எழுதுற வாழ்த்துறை. சரியா? ஓகே. கம்பன் ஒல்கா பெரும் புகழ் படைத்த புலவர். ஒல்கா பெரும்புகழ் என்னும் அறிஞருடன் குறிப்பது நிலையான தன்மை, மிக உயர்வு, அழியா புகழ், நிலையற்ற தன்மை. சார் 17க்கு 3 மூணாவது அனுபந்தம். கரெக்டா அதை போடுங்க. சரியா? என்ன விட பேசணும், நீங்க என்ன விட 3வது சார். என்னது சொல்லுங்க வார்த்தையால. என்ன விட 3வது அழியா புகழ். அழியா புகழ். அப்படி பேசுங்க, பேசினாதான் நல்லா இருக்கும் கிளாஸ். சரியா? குசினி, துருப்பு என்பன எம்மொழி சொற்கள். விடைய போடுங்க. ஓகே, எதை விட? பாரசீகமா, ஒல்லாந்தா, போர்த்துகேயமா, பிரான்சியமா? பிரான்சியம்.
பிரான்சிய மொழிச்சொல். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த மாதிரி ஒரு கேள்வி வருமா வராதா? வரும். அது எந்த சொல்லுன்னு தெரியாது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? எல்லா சொற்களையும் பாடமாக்கணும். சரியா? பெரிய ஒரு சுமை உங்களுக்கு அது பாடமாக்குறது. அதை செஞ்சிருங்க. ஈஸியா பாடமாக்கிக் கொள்ளுங்க. கடந்த வாரம் சோவென பெய்த மழையால் தான் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இத்தொடரில் இடம்பெற்றுள்ள ஒலிக்குறிப்பு சொல். கடந்த வாரம் சோவென பெய்த மழையால் தான் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இத்தொடரில் இடம்பெற்றுள்ள ஒலிக்குறிப்பு சொல். பெய்த, தான், சோ, பெருக்கு. சோ சோ சோன்னு. வேற ஒலிக்குறிப்பு சொற்கள் சொல்லுங்க பாப்பா. துடும் துடும் என்னது? துடும் சுடுமா? ஓகே. சோ இதுக்கு விட வந்து சோ. சரியா? ஓகே. விளைஞ்சா அப்ப கடைசி 5க்கு எத்தனை போடுங்க பாப்போம். 20க்கு எத்தனை போடுங்க. 20க்கு நீங்க எத்தனை போடுங்க? மொத்தமா 20க்கு எத்தனை? முதல் பாதி கடந்துட்டோம். 20க்கு எத்தனை? அதுக்கு 19 வெரி குட். 17 வெரி வெரி குட். போடுங்க. 16 18 19 வெரி குட். 17 17 17 16. ஓகே ஓகே. அடுத்து பாப்போமா? 21வது. சகரம் எஸ் என்ற ஆங்கில எழுத்துக்கு நிகராக ஒலிக்கும் சொல். சகரம் எஸ் என்ற ஆங்கில எழுத்துக்கு நிகராக ஒலிக்கும் சொல். 4வது சார். விடைய போடுங்க செட் பாக்ஸ்ல. 4வது. விடைய செட் பாக்ஸ்ல போடுங்க. விடைய சொல்லாதீங்க. அதுக்கு பிறகு டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லுங்க. ஓகே. பச்சை, மச்சம், கஞ்சி, பாசம். எது? பாசம். சாண என்னென்ன சவுண்ட் ஒலிக்கும் சார்? எஸ் சவுண்ட் சொல்லுங்க. சிஹெச் சவுண்ட், ஜே சவுண்ட். அதாவது மொழிக்கு முதல்ல வந்தா எஸ் சவுண்ட். உதாரணமா சனம். 2 உயிர்களுக்கு இடையில வந்தாலும் எஸ் சவுண்ட். இடையில பாருங்க பாசம். 2 உயிரினா வரும். பாசத்துல இப்பனா பிளஸ் ஆவனா, இச்சனா பிளஸ் ஆனா பிளஸ் இம்மனா. 2 உயிர்களுக்கு இடையில அந்த இச்சனா வந்தா அது எஸ் சவுண்ட்ல தான் ஒலிக்கும். அதே மாதிரி மொழிக்கு முதல்ல வந்தா, சொல்லுக்கு முதல்ல வந்தாலும் எஸ் சவுண்ட். சிஐ சவுண்ட் எப்போ வரும்? சிஐ சவுண்ட் இடையில சகரம் இரட்டிக்கும் போது. பச்சை. சரியா? அந்த மாதிரி. சரியா? அதே மாதிரி ஜே சவுண்ட் எப்போ வரும்? ஞகரமே எழுத்து. ஞகரம், ஞானா. ஞானா பக்கத்துல இச்சனா வந்தா அது ஜே சவுண்ட்ல தான் வரும். சரியா? ஓகே. அதன் அடிப்படை இது எது? இது விட பச்சைங்கிறது என்ன சவுண்ட் வருது? பச்சைங்கிற சகரம் என்ன சவுண்ட்ல இருக்கு? சிஹெச். மச்சம் சிஹெச். கஞ்சி சிஹெச். பாசம் எஸ். சரியா? ஓகே. கிளி பேசியது தெளிவாக விளங்கியது. இவ்வாக்கியத்தில் பேசியது என்பது
எது விட சொல்லுங்க. எது விட சொல்லுங்க. தொழிற்பெயர். சரியா? தொழிற்பெயர் என்ன? வரைய இலக்கணம் சொல்லுங்க. தொழிற்பெயர் என்னன்ட்டு நான் ஃப்ரீ கிளாஸ்ல எல்லாம் படிப்பிச்சேன்னு. வினையடியாக பிறந்து வினை நிகழ்வையும் வினை நிகழாமையும் நடத்துறது. சரியா? அது 3 கேட்டகரியே பிரியும். சரியா? என்னது? முதலாவது காலம் காட்டாத தொழிற்பெயர். எப்படி தல் அல் இத்தல் அப்படிங்கிற விகுதி பெறுறது. படித்தல், ஓடுதல், பாடுதல் அதெல்லாம் வரும். அடுத்து காலம் காட்டும் தொழிற்பெயர். சரியா? காட்டும் தொழிற்பெயர்னா வினையடி பிளஸ் கால காட்டும் இடைநிலை பிளஸ் அது அல்லது மை. உதாரணம் என்னது? சொல்லுங்க பிள்ளைகள், படிச்சது அன்னைக்கு கவனிங்க. திரும்ப ஒரு விலங்கு படித்து கவனிச்சுக்கணும். இதெல்லாம் வரும் கட்டாயம். தொழிற்பெயர்ங்கிறது பேர்ல டவுட் இருக்குன்னு சொல்றவங்க என்ட்ரைஸ் பண்ணுங்க. இதெல்லாம் வரக்கூடியது தொழிற்பெயர். 2 பேருக்கு மட்டும் தான் டவுட்டா? மற்ற ஆட்களுக்கு விளங்கும்.